படம் இவங்களுக்கு ஒரு பெரிய பிரேக் த்ரூவாக இருக்கும் நாங்க நம்புறோம். மலர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய காவ்யா அறிவுமணி அவர்கள் ப்ளீஸ் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கல்யாணி செமையாக பண்ணிட்டு இருக்கீங்க, ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஆக்சுவலி இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூமெண்ட் இன்னைக்கு. ஸோ அதனால ஒரு குட்டி ஸ்டோரி மட்டும் சொல்லிக்கிறேன். ஆம்பூர்னு ஒரு சின்ன ஊர். அங்கேருந்து வந்து ஒரு நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு, நல்லா படிக்கிற பொண்ணு. அங்கே வந்து இன்னும் செமையாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னைக்கு கிளம்பி வரா. அப்படி ஒரு நாள் படிக்க போகும்போது சென்னையில் ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து போயிட்டு இருந்தா. அப்படி போயிட்டு இருக்கும்போது ரோட்ல ஒரு பெரிய பேனர், ரொம்ப அழகா ஒரு பெரிய அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் வந்து அவ பார்க்குறாங்க. ஸோ அது பார்த்ததும் அதில் யார் இருக்காங்கன்னா ஒரு பெரிய ஆக்ட்ரஸ், யாருன்னா none other than நம்ம லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா மேம் வந்து அந்த பேனரில் இருக்காங்க. ஸோ அந்த பேனரை பார்த்ததும் அவன் நினைக்கிறா செம்ம கிராண்ட் ஜுவல்லரிலாம் போட்டு செம்ம அழகாக இருக்கு அந்த பேனர். அதை பார்த்ததும் அவ நினைக்கிறா நம்ம இவ்வளோ அழகான ஜுவல்லரிலாம் வாங்குறதுக்கு நம்ம கிட்ட காசு தான் இல்லை, அட்லீஸ்ட் அந்த ஆட்ல நம்ம வரலாம்ல அப்படின்னு. ஸோ அன்னைக்கு நைட் அவ வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சா. அதுக்கப்புறம் அதுக்காக ப்ரிப்பேரும் பண்ண ஆரம்பிச்சா. ஸோ அன்னைக்கு ஓட ஆரம்பிச்ச அந்த பொண்ணு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவளே ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் கிரியேட் பண்ணி என்ன பண்ணலாம், அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சு ஷார்ட் ஃபிலிம்ஸ், பைலட் ஃபிலிம்ஸ், குட்டி குட்டி ஆட்ஸ் அதுன்னு எல்லாமே ட்ரை பண்ணி அப்படியே அந்த ப்ராசஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வந்து ஒரு பிக் டெலிவிஷன்ல இருந்து ஒரு கால் வந்துச்சு. இந்த மாதிரி உங்க ஒர்க்ஸ்லாம் பார்த்தோம், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சீரியல்ல ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஒரு சின்ன கேரக்டர் கிடைச்சது. அந்த கேரக்டர் பார்த்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேரக்டர்ல சான்ஸ் கிடைச்சது. ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த டெலிவிஷன்ல பண்ண அந்த கேரக்டருக்காக மக்கள் கிட்ட இருந்து அவ்வளோ லவ், அவ்வளோ ஒரு அன்பு. எங்க போனாலும் அவங்க வீட்டு பொண்ணா வந்து அந்த பொண்ணை வந்து பார்க்க ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணு வேற யாரும் இல்லை, நான் தான். ஸோ முல்லைன்னு ஒரு கேரக்டர் பண்ணேன், அதுக்கு அவ்வளோ லவ் இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வந்து மக்கள் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு பிரேக், ஒரு பாஸ். ஸோ நம்ம வந்து ஒரு ஸ்டெப்பாக இப்படி போயிட்டே இருக்கும்போது நம்ம அடுத்த ஸ்டெப் போகணுமே அப்படின்னு நினச்சி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கால் வந்தது நம்ம பிரிட்டோ கிட்ட இருந்து. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது ஒரு ஸ்டெப் வந்து அவர் கை பிடிச்சி வாங்க காவ்யா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கை பிடிச்சி ஏற்றி விட்ட மாதிரி இருந்தது பிரிட்டோ பண்ணது. என்னன்னா பிரிட்டோ என்ன சொன்னாருன்னா, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது காவ்யா உங்களை வந்து நான் ஹீரோயினால காட்ட முடியுமான்னு எனக்கு தெரியல, பட் இந்த படம் முடிச்சு வெளியில வரும்போது நீங்க ஒரு குட் ஆக்டர் அண்ட் நீங்க ஒரு நல்ல பெர்ஃபார்மர் அப்படின்ற பேர் வந்து உங்களுக்கு கண்டிப்பா சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அதுக்காக நான் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்கான ப்ராசஸ்லாம் போச்சு. ஃபைனலி இன்னைக்கு இங்க நிக்க வச்சிருக்காரு பிரிட்டோ. ஸோ பிரிட்டோ வந்து நான் பார்த்த வரைக்குமே செம்ம ஹார்ட் ஒர்க்கிங், செம்மையா ஒரு சின்ன சின்ன டீட்டெயிலிங்கா இருக்கட்டும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காரு இந்த படத்துக்காக. நான் ஏன் இந்த ஜேர்னி சொன்னேன்னா, அன்னைக்கு நான் வந்து ஒரு நார்மலா கிளம்பி வந்த ஒரு பொண்ணு இன்னைக்கு இங்க வரைக்கும் வந்திருக்கேன் அப்படின் போது அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு கூட இருந்த எல்லாருமே யாருன்னா நீங்க தான். ஸோ ஃப்ரம் த பிகினிங் டு ஹியர் என்னை இங்க வர வச்சிருக்கிறது நீங்க தான். மீடியா, மக்கள், என்னோட ஃபேமிலி எல்லாருமே சேர்ந்து தான் இவ்வளவு தூரம் வர வச்சிருக்கீங்க. இது வந்து ஸ்டாப்பே ஆகாது. ஸோ ஐ வில் கீப் என்டர்டெய்னிங் யூ ஆல் கண்டிப்பா அன்டில் மை லாஸ்ட் பிரெத். இது 100% உண்மை. அண்ட் இந்த படம் வெளில வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா எல்லாரோட மனசுல இந்த படமும் நிற்கும். அண்ட் நான் அந்த கேரக்டரா கண்டிப்பா எல்லாரோட மனசுல இருப்பேன் அப்படின்னு நம்புறேன். ஸோ நிறமாறும் உலகில் மார்ச் 7th வந்து ரிலீஸ் ஆகுது. எல்லாரும் வந்து தியேட்டர்ல போய் படம் பாருங்க. அண்ட் இட் வாஸ் அமேசிங் ஒர்க்கிங் வித் நட்டி சார், ரிஷிகாந்த். அண்ட் எனக்கு எல்லாரோடையும் நடிக்கிறதுக்கான ஒரு ஸ்கிரீன் ஸ்பேஸ் இல்லை, பட் இவ்வளோ பெரிய ஒரு ஸ்டார் காஸ்ட் இருக்க ஒரு படத்துல நான் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இந்த மூமெண்ட் ஏன் நான் ஸ்பெஷல்னு சொன்னேன்னா, ஃப்ரம் தேர் டு ஹியர் இங்க வந்துட்டேன். ஸோ அந்த லவ்வுக்கு ரொம்ப தேங்க்யூ, அதை சொல்றதுக்காக தான் சொன்னேன். அண்ட் ஒரே ஒரு விஷயம் நான் கத்துக்கிட்டது என்னன்னா, நம்ம மேல வச்சிருக்க அந்த நம்பிக்கை
இன்னைக்குமே விட்டுறக்கூடாது. யூ ஷுட் நெவர் கிவ் அப். விட்டு கொடுத்துடாதீங்க அப்படின்றத மட்டும் நான் சொல்றேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் சப்போர்ட். See you always. சாரி, நான் வந்து தளபதி ஃபேனுன்றதுனால குட்டி ஸ்டோரின்ற பேர்ல கொஞ்சம் பெருசா. ஸோ சாரி, போர் வச்சிருந்தா சாரி. தேங்க்யூ, பாய். தேங்க்யூ காவ்யா, உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட் இன்னும் மென்மேலும் தொடரட்டும். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். அடுத்ததாக நிறமாறும் உலகில் மற்றொரு முக்கியமான கதாபாத்திரம் பிளே பண்ணிருக்கக்கூடிய நம்மளுடைய ஐரா கிருஷ்ணன் அவர்கள் மஹி கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை பத்தியும் இதுல நடிச்ச அனுபவத்தை பத்தியும் எங்களுக்காக ஷேர் பண்ணணும் ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். இது தமிழ் சினிமால என்னோட ஒரு ஃபீமேல் லீட் கேரக்டரா ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரிஜிஸ்டர் அண்ட் கீப் திஸ் இன் மை மெமரி பிகாஸ் ஐ வாண்ட் டு கம் ஹியர் எவ்ரி இயர் அண்ட் என்டர்டெயின் யூ ஆல் வித் மெனி ஃபிலிம்ஸ் ஆஸ் ஐ கேன். இட் ரியலி லுக்ஸ் நைஸ். இங்கேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ஐ வாண்ட் டு ஃபர்ஸ்ட் தேங்க் Brutto. ஏன்னா ஐ திங்க் இந்த படத்துல மோஸ்ட்லி நான் லாஸ்ட் காஸ்ட். சடனா வந்து நம்ம டிஓபி மல்லிகார்ஜுன் வந்து என்ன Bruttoவை மீட் பண்ண சொன்னாங்க. ஸோ ஐ மெட் ஹிம் அண்ட் ஹி வாஸ் லைக், ஐரா நீங்க பண்ணுங்க அப்படின்னு. எனக்கு சுத்தமா தெரியல, இந்த படத்தோட ஸ்டோரி தெரியல, இந்த படத்துல இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. I didn't even know. என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட் வைக்கும் போது சாண்டி மாஸ்டர் was sitting in auto and எனக்கு சுத்தமா தெரியல மாஸ்டர் is so famous அப்படின்னு. So many people are coming and taking selfie and I'm asking Master, like, are you this famous? He's like, yeah, I'm famous. I'm like, okay. Then Master showed me many of his dance videos. And Master is dancing in some function where Prime Minister of India was here in Chennai or something. And I'm like, Master, are you this famous? I'm so sorry, I was not aware. I am so glad, Master, I got to share screen with you. It's really, really lucky and it's very welcoming for a newcomer when another artist is so welcoming and so humble. Rio Raj, you are everybody's sweetheart. Looks like everybody is a huge fan of you, and a lot of my friends or girls are a huge fan of you. Joe is like most watched in Karnataka as well. Nanu vandu Bangalore la irukumbodhu indha padam paathen. Until then I was really like, then when I met you first time in the song I was like, okay, I've seen you types. Natti sir, to be even seen with you in this poster, it's my luck. It's really my luck. You are such a big artist, wonderful cinematographer. I think I am very lucky that I'm able to share the screen, and thank you so much Brutto for giving me this opportunity. It feels wonderful. All the artists over here, you guys have acted wonderful, and to the cast and crew of this film, they have done wonderful job. And to all of you media people, thank you so much for coming here and supporting us. Niram Marum Ulagil is releasing on March 7th. Please support us. Go to theaters and watch the film in theaters. See you all really soon on March 7th. Thank you so much. Thank you, Ira. Congratulations to you. Very, very beautifully spoken. Thank you. அடுத்ததாக லதா கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய நம்மளுடைய லிசி ஆண்டனி அவர்கள் வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். என்னை இந்த படம் நடிக்கிறதுக்கு கூப்பிட்டப்போ நான் போனேன், நடித்தேன், முடித்தேன், வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதோட ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது சோஷியல் மீடியாவில் இவங்க போஸ்ட் பண்ணும்போது தான் டேக் லிஸ்ட்டே வந்து ஒரு 2 பேஜுக்கு பார்த்தேன் நான். அப்போ தான் எனக்கு புரிஞ்சது இந்த படத்தில் இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க அப்படின்னு.
ஸோ ஒரு முதல் படத்திலே இவ்வளோ ஆக்டர்ஸை இவ்வளோ கேரக்டர்ஸை உருவாக்கி அதுக்கு இவ்வளோ ஆக்டர்ஸை வந்து மேனேஜ் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. அது பிரிட்டோ என்ன பண்ணியிருக்காரு, எப்படி இருக்கு, அந்த லிங்க் எல்லாம் எப்படி வருதுன்னு பார்க்கறதுல அது பார்க்கணும் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நான். அதே மாதிரி ஒரு சிலவங்களோட சின்ன சின்ன வெற்றி கூட நம்ம வந்து ரொம்ப ரசிப்போம், ரொம்ப கொண்டாடுவோம், அவங்களுக்காக ப்ரே பண்ணுவோம். நம்மளே வந்து வின் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்படி நான் ரொம்ப ப்ரே பண்ணுறேன், ரொம்ப ரசிக்கிறேன், ரொம்ப சந்தோஷப்படுற ஒரு கேரக்டர் வந்து என்னோட ஃப்ரெண்டு சாண்டியோட ஒரு ஸ்டேஜும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஆக்டர் ஆவேனே நினைக்கல, சாண்டி ஆக்டர் ஆவான்னு நானும் நினைக்கல, ஆனா நான் 2 பேரும் சேர்ந்து நடிப்போம்னு சத்தியமா நினைக்கல. ஸோ அதுவும் நடந்துருச்சு. ஸோ மை பெஸ்ட் ஆஃப் விஷஸ் டு தி என்டையர் டீம். ஆஸ் யூஷுவல் நீங்கள் எப்பவுமே என்னோட எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, எல்லா மேடையிலையும் சொல்றது தான். ஸோ அதே மாதிரி இந்த படத்தையும் நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்ததாக தேங்க்யூ சோ மச் மேம். அடுத்ததாக முதல் நீ முடிவும் நீ ஹரிணியாக தெரிஞ்சாங்க. இனிமே இந்த படத்தினுடைய கதாபாத்திரம் அவங்களுக்கு ஒரு பெரிய அறிமுகமாக இருக்கணும் அப்படிங்கறது ஒட்டுமொத்த குரூனுடைய ஆசையாக இருக்கு. ஸோ ஹரிணி, ப்ளீஸ் ஷேர் அஸ் அபௌட் தி எக்ஸ்பீரியன்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துல நான் அதித்தி அப்படின்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். எனக்கு எடிட்டர் தமிழ் முன்னாடியே தெரியும். நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிமில் ஒன்றா ஒர்க் பண்ணோம், பாலாஜி நானும் சேர்ந்து நடித்தோம். ஸோ அப்படிதான் வந்து இந்த படத்துக்கு என்னை ரெஃபர் பண்ணாரு. அண்ட் ஒரு நாள் தான் அந்த படத்தோட ஷூட் இருந்தது. பட் எனக்கு பிரிட்டோ சார் மேலே ஒரு தனி ரெஸ்பெக்டே வந்தது. பிகாஸ் ஸ்மால் இன்கன்வீனியன்ட் ஷூட்டில் இருந்தால் கூட அவர் வந்து அவரே வந்து சார்ட் அவுட் பண்ணுற அளவுக்கு அவர் அவ்வளோ ஒரு ஸ்வீட் பர்சன். அண்ட் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்கெப்டிக்கலாக இருந்தேன், பொறுத்து ரோல் பண்ணலாமா வேணாமா. பட் கன்வின்ஸ்ட் மீ, கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும்னு சொன்னார். ஸோ ஐ விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட் அண்ட் டு தி என்டையர் டீம். அண்ட் இதுக்கப்புறமும் நான் நிறைய ஒர்க் பண்ணணும் சார். ரொம்ப தேங்க்யூ. Thank you, Harini. Congratulations for the film. We are really looking forward to seeing you in theatre. இதுவரைக்கும் வந்து ஃபிலிம் க்ரூ நம்ம கூட அவங்களுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணாங்க. இப்போ நான் கூப்பிடக்கூடிய நபர், நீங்க எல்லாருமே அவரோட காத்துட்டு இருக்கீங்க நினைக்கிறவருடைய பேச்சை கேட்க. ஸோ பிக் பாஸ்னுடைய டைட்டில் வின்னர் நம்முடைய முத்துக்குமரன் அவர்கள், ப்ளீஸ் வாங்க. பத்திரிகையாளர் குடும்பத்துக்கு வணக்கம். அவளோடலாம் காத்துலமா எல்லாம் நம்ம அங்கிருந்து ஒருத்தங்க வந்து உட்கார்ந்துருக்கானேங்கிற மகிழ்ச்சியோட இருக்காங்க, அவ்வளவுதான், வேறு கிடையாது. ரொம்ப நன்றி. ஆமாம், எல்லாருக்கும் முதல்ல பெரிய வாழ்த்துகள். ஏன்னா இசை வெளியீட்டு விழான்னு சொன்னாங்க, இசை வெளியீட்டு மாநாடா இருக்கு. முதல்ல ஸ்டேஜில் இருக்கை பத்தல, இப்ப ஸ்டேஜே பத்தல. என்னை தவிர எல்லாரும் முக்கியமானவர்கள், இந்த படத்தை ஒட்டுனவங்க. இந்த படம் நல்லா இருக்குங்கிற நம்பிக்கை எங்கே பிறக்குதுன்னா, அந்த படத்தை நடிக்க ஒத்துக்கிட்டவங்க யாரெல்லாம்னு பார்க்கும்போது தான் பெரிய நம்பிக்கை பிறகு. நீங்க பாரதிராஜ் சார்ல இருந்து, நட்டி சார்ல இருந்து, யோகி பாபன்ல இருந்து, லிசி அவர்கள்ல இருந்து, விஜயபால இருந்து, எல்லா ஒரு கதையில கதை நாயகர்கள் இருப்பாங்க. கதை நாயகர்களால் நிரம்பி வழிகிற ஒரு கதையை உருவாக்குன பிரிட்டோனுடைய ஆளுமையை பார்க்கும்போது ரொம்ப வியந்து போவேன். எப்படி இவ்வளவு பேரை வச்சு ஒரு படம், எப்படி இந்த கதை நாயகர்களால் பிரபலங்களால் நிரம்பி வழிகிறதோ அதே போல திரையரங்குகள் பார்வையாளர்களால் நிரம்பி வழியணும்னு நான் நம்புறேன். அதை பத்திரிகையாளர்கள் செய்வாங்கன்னு பெரிய நம்புறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ முத்து. ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அப்படின்னே சொல்லலாம். இந்த நம்ம முத்து சொன்ன மாதிரி இந்த க்ரூ வந்து மேடையில அடக்கவே முடியல. ஏன்னா அவ்வளவு பெரிய ஒரு க்ரூ. இது ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் சொல்றதுக்கான ஒரு மிக முக்கியமான காரணம், பல ஃபேமிலிஸ் வந்து சேர்ந்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ இதை ஒட்டுமொத்தமாக ப்ரொடியூஸ் பண்ண நம்முடைய கேத்ரின் ஷோபா அவர்கள் கண்டிப்பாக எங்களுக்காக பேசணும். ப்ளீஸ் வாங்க மேம். எல்லாருக்கும் வணக்கம். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் கால் பண்ணுவாங்க பேசுறதுக்குன்னு. ஸோ ஐ வாஸ் நாட் ப்ரிப்பேர்ட். பட் இந்த க்ரூவில் வந்து இத்தனை பேரை வச்சு ஒரு பெரிய கூட்டத்தை இயக்கியிருக்க பிரிட்டோக்கு என்னோட வாழ்த்துக்கள். இந்த குரூப் சக்ஸஸ் ஆகிறதுக்கு என்னோட மனமார்ந்த விருப்பத்தை சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. சாரி.